நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மத்திய சிறைவாசலில் இருந்து விசாரணை கைதி தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அசந்த நிறத்தில் கம்பி நீட்டிய விசாரணை கைதி சிக்குவாரா? சிறை படத்தில் வரும் இந்த காட்சிகளைப் போலத்தான் விசாரணை கைதி காவலர்கள் அசந்த நேரத்தில் தாவி குதித்து தப்பி ஓடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. தப்பி ஓடிய விசாரணை கைதி சிக்குவாரா? நெல்லை மாவட்டம் தாடையூத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ராஜவலிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகக்கனி. இவர் கிரைண்டர் ஆப் மூலம் குற்றச்செயல் புரிந்ததாக நெல்லை சந்திப்பு மற்றும் தாடையூத்து காவல் நிலையத்தில் வழக்கு உள்ளது. மேலும் ஆடு திருடிய வழக்கு ஒன்றும் தாடையூத்து காவல் நிலையத்தில் உள்ளது. இந்நிலையில் ஆடு திருட்டு வழக்கில் போலீசார் ஆறுமுகக்கனியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்ட நிலையில் அவரை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்க காவல்துறையினர் ஆட்டோவில் அழைத்து சென்றனர். சிறைச்சாலையின் முதல் நுழைவாயில் தாண்டி அவர்கள் ஆட்டோவிலிருந்து இறங்கிய நிலையில் சிறைவாசல் பகுதியிலிருந்து ஆறுமுகக்கனி திடீரென தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தாவி குதித்து தப்பி ஓடிய ஆறுமுகக்கனி நொடி பொழுதில் போலீசாரின் கண்களில் சிக்காமல் தலைமறைவாகிவிட்டார். இந்த சம்பவத்தால் நிலை குலைந்து போன போலீசார் நாலாபுறமும் அவரை வலைவீசி தேடி வருகின்றனர். இது குறித்து பெருமாள்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். விசாரணை கைதி தப்பி ஓடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.